பூஜா தேடிக்கிட்டே இருக்க சட்டை ஏதோ சட்டம் தான் அதில் துவச்சு காய தானே வருது அதை எடுத்து ஏதாவது ஒன்று போடு. அந்த அன்னையை விட்டு டிஷர்ட் கிடக்கு எத்தனை இருக்குது. ஏங்க என் மக ஒரு கேள்வி கேட்டாலும் திருக்கேள்வி என்ன ஒரு வார்த்தை சொன்னாலும் திருவார்த்தை சொன்னான்னு ஏமா நல்லா தானே சம்பாதிக்கிறீங்க ஒரு ஸ்டாண்டு வாங்கினான்னு என்னை ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டான். கை வலிக்குதான் 15 நிமிஷம் 20 நிமிஷம் எடுக்கிறதெல்லாம் கை வலிக்குதான். என்ன பெத்தா தவாடி கை வலிக்குதுந்துச்சு. நண்டு உடனே வந்துச்சு. நண்டு மட்டும்தான் கை வலிக்குதுன்னு சொன்னதில்லை, கை வலிக்குதுன்னு சொல்லாது, கை ஆடுதுமா அப்படின்ட்டு. அதனால ஒரு ஸ்டாண்டு வாங்கண்டாங்க. என் மயன்தான் ஆர்டர் போட்டேன். ஆர்டர் போட்டவன் என்ன விலை ஏது வேணும்னு சொல்லணும் முழுங்க. நீ கேட்பறியா திருப்பி அது என்ன விலை ஏது வேணும்னு சொல்லலை. அவன் எம்பிட்டு பாண்டேன், அவன் 390 395 ரூபாண்டேன். நான் 400 ரூபாய் கொடுத்தேன், 5 ரூபா கொடுத்தேன். என் மயன் வந்து இப்போ சொல்கிறியா ஏன் 369 ரூபாய்க்கு தானே போட்டோம்ன்றேன். அப்போ எவ்வளோ இப்போ கூட எடுத்துட்டேன், 25 ரூபா கூட எடுத்துட்டேன். அப்போ அப்படி கூட வாங்கிட்டு போயிட்டேன் ஆர்டர்னுவோம். சரி விடுங்க, உலகமே வந்து கூட ஏமாத்து உலகம்தான். வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்னத்தை பிக்கணும் இரு, எனக்கு வாய் பேசுறீங்க அந்த அளவுக்கு விவரம் தெரிய மாட்டேங்குது ஆன்லைனில் பற்றி. இதெல்லாம் கற்றுக்கன்றாரு, ஒன்றும் கற்றுக்கிற மாட்டேன். சும்மா உழைக்கிறேன் வேலை பார்க்குறேன் என்னென்னமோ போகுதுடி எம்மா நீ போயிட்டே இருக்கு. இதெல்லாம் எப்படி பயன்படுத்துறது என் மயனே சொல்லித்தரணும். நண்டுக்கு இருக்கிற இந்த நண்டுக்கு இருக்கிற மூளை கூட எனக்கு இல்லை. என்னங்க பண்ணுறது இந்த நண்டை பூரா காட்டும். கமாண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ண போகிறோம். போ இரு அவசரம் போகுது. இது ஆகுமாட்டுது எனக்கு. எப்படி இதை எடுக்கணும் என்ன ஒன்றும் தெரியாத அன்னை வரட்டும்டா கேட்குதுல நண்டு. என்ன ஸ்டாண்டு மாதிரி இருக்கு. ஸ்டாண்டு தான் கேமரா வைக்கலாம். இல்லை இப்படி பிடிச்சிக்கிட்டு எடுக்கிறதா இல்லையா? அதெல்லாம் இல்லை. என்னப்பா இப்படி ஒன்று வாங்கணும்ல, பிடிச்சிக்கிட்டு அதை தனியாக தான் வாங்கணும். அப்படியா? அப்போ இதுலேயே இருக்காதா? இதுலேயே இருக்குண்டா சித்தி. இப்படி வைக்கிறதா? என்னது வாங்கிட்டு இதை எப்படி பயன்படுத்த போறேன்னு தெரியல. 63 ரூபானுக்கு 52 அருவாவாம். அது மாதிரி என்னமோ நான் போடுற வீடியோவுக்கு என் மயன் ஸ்டாண்டு என்ன தூக்குது. என்னடா இந்த பக்கம் தூக்குது, நிற்க மாட்டேங்குது. இங்கே 2 பக்கம் தூக்குது. நல்லா விற்கணுமா? ஓட்டையை கொடுத்துட்டேனா ஸ்டாண்டு உட்கார மாட்டேங்குது. என்னப்பா சின்னதாக இருக்குது. அது ஏற்றிக்கலாம். ஏற்றுறது இப்படி திருகணும் பிறகுப்பா. சும்மா இருந்தா என் மகம்மா பூச்சா சொல்லிட்டா தள்ளி வேண்டு. என்னடி கீழே இறங்கிக்கிட்டே வர ஏத்துறதா? இப்படியா? இன்னும் கொஞ்சம் இறக்கு, இன்னும் கொஞ்சம் இறக்குங்க. கீழே இறக்கவா இறக்கடி அம்பிட்டு உயரத்துக்கு யாரையுமே கொடுக்க மாட்டேன். நண்டு நட்டை அம்பிட்டு போங்க விட்டு. அதில் வேற நண்டு எனக்கு 5 ஸ்டார் வாங்கி கொடு, 3 ஸ்டார் வாங்கி கொடுங்க. வீடியோ எடுப்பேன் அதுக்கு வாங்கி. இதில் வைக்கிறதெல்லாம் கற்றுக்குருவேன் நான். இது என்னப்பா? அதுதான் இந்த போனை பிடிக்கிறதுக்கு. போனை பிடிக்கிறதுன்னா இப்படி மாட்டுறது இப்படி மாட்டி இருக்கும். அது பிடிக்கும். அது நட்டுக்கிட்டுல ஒன்றும் கொடுக்கல. கொண்டா அப்படி குடு நண்டு. நீ பாட்டுக்கு தூக்கி அங்கிட்டு போட்டுறாத. இதான் நண்டு நீங்கள் கொடுத்துருவேன். நீங்கள் ஓடுவியா? நீங்கள் உலகத்தை வித்தவளே. எப்படி போடுறது நண்டு? இந்த மாட்டுதா மாட்டு தெரியுமா? இல்லாட்டா அண்ணே மாட்டட்டுமா? அண்ணே மாட்டேன் நான் பிடிச்சிருக்கேன். போ இது அவ்வா என்ன பார்த்தா அறிவுக்கு எல்லாமே தெரியும்ல. நான் பார்த்தா நண்டுக்கு இருக்கிற அறிவு கூட எனக்கு இல்லையேங்க. என்னத்த சொல்கிறீங்க? நான் நினைப்பேன் எங்கள் வீட்டுக்கார் கீழே உட்காந்துக்கிறீ. எங்கள் வீட்டுக்கார் சொல்லுவார், என் பானுமதி உலகத்தில் எம்புட்டு பேரும் அழகழகாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. 50 பேர் லட்சக்கணக்கான பேர் போடுறாங்க. தள்ளிக்கடி அவங்கள இந்த இதை வச்சிடணும்ல, அதை வச்சு தான் நட்டு போடணும். அவங்களெல்லாம் பார்க்காம உன்னையத்தான் பார்க்குறாங்களாக்கும். நீ பேசுகிற வச்ச நாங்களே காது கொடுத்து கேட்க முடியல. இதில் இருக்கிற ஊரம் பார்க்குறாங்களா கழுவி ஊற்ற போகிறாங்கன்றாரு. ஆனால் பாருங்க எம்புட்டு பேர் லைக் பண்ணிக்கிட்டு இருக்கியே. ஆமாம், அதனால் யாருமே தன்னைத்தானே குறைவாக இடம் ஓடாதீங்க. எல்லோரும் நல்லா இருக்கணுங்க. உடம்பு முடியலங்க, பனியிலேயே வர்றதா என்னன்னு தெரியல. தள்ளிக்க நண்டு ஊட கையை விட்டுக்கிட்டு காலை விட்டுக்கிட்டு அப்படியே பார்த்துங்க உடம்புக்கே சரியில்லை. காய்ச்சல் பூரா காய்ச்சல். அதோட இருக்கு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு லீவை போட்டு சாண்டு வீட்டில் அப்படி ஒரு முடியாமல் வருது. உட்காரல என்னத்துக்குள்ள நின்றுக்கிட்டு இருக்க? நண்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நண்டு
ஹோம்ஒர்க் எழுதுனண்டு ஷூவை போய் ஷூவில் இது தொங்கிருக்கு. அது என்னது நூல். அந்த நூலை கையில் சுற்றிக்கிட்டே இருந்துச்சான். கை மாட்டிக்கிடுச்சு. மாட்டிக்கிட்டோன்னே இழுத்துறதுக்கு ஒரே அறுவை அறுத்து விட்டுருச்சு நண்டு கையை. நீ கை விரல் பூரா நெகத்தை வச்சுக்கிட்டு நெகை வெட்டலை நீ கத்த பிறகு இந்த வெட்டி விட்டுருச்சு நண்டுக்கு ரத்தம். மாட்டிட்டியாப்பா? உனக்கே மாட்ட தரல. இதில் நான் என்கிட்ட வீடியோ எடுப்பேன் தெரில. எப்படி மாட்டுறோம்னு நான் போன கீழே ஓட்டாலும் போடுவேனப்பா. நான் ஒரு மோசமானவளே. சொல்லுங்க. அதானே ஏங்க எல்லாரும் போடுவாங்கன்னா முத என்ன வீடியோ எடுப்பாங்களோ என்னமோ. நான் மட்டும் முத எடுத்த வீடியோ என்ன தெரியுமா? ஆடு கொட்டாய் விடுறேன். எப்படி ஒரு சகனம், அப்படி ஒரு சகனம். என்னத்தான் மடி வந்து உட்காந்துட்டு மல்கோவா மாம்பழம் மடியில் உட்காருது. மாம்பழம் என்ன மாம்பழம்? மண்ண மாம்பழம், மல்கோவா மாம்பழம், சேலத்து மாம்பழம், டிக்கும் மாம்பழம். ஒரு வார்த்தை சொன்னா 1000 பாட்டு கொண்டு வந்துருச்சு பாருங்க நண்டு. ஆத்தாடி உலக பெருசு 9 ரூபா நோட்டு. அப்படியே வச்சோம். ஏப்பா என்னை பக்கம் திரும்பிச்சு அடுத்தனா ஆடுதுப்பா, அசையாம போய்ப்பா. அடுத்தனா எல்லாரும் நெகத்தை வச்சுக்கப்பா. பூரா வீச்சு வீச்சியா பேய் குட்டி மாதிரி நண்டு. நீங்கெல்லாம் என்ன நண்டு பேசிக்கிட்டு நண்டே? இனிமேல் அம்மா கேமரா பிடிக்க தேவையில்லை. நானே தூக்கிக்கிட்டு அப்படியே குடுகுடுன்னு ஓடுவேன். அதுக்கிட்ட போய் காட்டுக்குள்ள வச்சு எடுத்துட்டு குடுகுடுன்னு ஓடியாந்துருவேன். ஆமாம், போனதே இதில் செட் பண்ணணுமா? இதாங்க டிவி ஸ்டாண்டாமுங்க. 300 இது போன ஸ்டாண்டு தெரியாமல் சொல்லிவிட்டேன். எந்திரி நீனு, நான் பேசமாண்ணா. 396 ரூபாயா? 95 ரூபா கொடுத்தேன். 5 ரூபா கொடுத்தேன். 400 ரூபா கொடுத்தேன். 5 ரூபா கொடுத்தாப்புல. என்ன விலைன்னு நானாக கேட்டேன். அது எனக்கு என்னை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாப்புல இருக்குது. இந்த பொம்பளைக்கும் இந்த ஸ்டாண்டுக்கும் சம்மந்தமே இல்லை. கேட்ட வாசம் கொடுக்க போயிருக்கே அப்படின்ட்டு. இவனாச்சும் என்கிட்ட சொல்லக்கூடாதுங்க. 30 ரூபா எக்ஸ்ட்ரா கிட்டேன். அந்த ஆர்டர் போடும்போது சொன்னேன்ல, எப்போ 350 ரூபா என்னமோ சொன்ன மாதிரி இருந்துச்சுக்கூடா. நான் அப்படித்தான் நினச்சேன். அப்புறம் நம்ம பார்க்க விட்டேன். 30 ரூபா ஏமாச்சிட்டேனே. சரி போகிறேன். அங்கேருந்து வந்து கொடுத்ததுக்கு டீ குடிச்சிட்டு போகிறேன். போ அம்மா வேன்ல வரையில உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸு. யாரு? சின்ன பசங்களா? அப்புறம் அவங்களுக்கு பூரா ஒரு சின்ன வீடியோவை நல்லா திருப்பி விளையாட்டு வீடியோவாக எடுத்து போடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். எங்கே நேரமே இருக்க மாட்டேங்குது. சாப்பிட தேரம் இல்லை. அள்ளி வாயில் ஓட்டுக்கிட்டு ஓடுறேன். பார்த்துக்கோங்க. உழைக்கணும்ல. உழைச்சி இதையே நம்பி கிடக்க முடியாதுல்லங்க. உழைக்கணும். நாட்டில் என்னென்னத்தையோ வாங்கி அதில் கொட்டி அதை பிணைஞ்சு தறுக்குண்டு என்னென்னமோ வேலை பார்த்து வீடியோ போட்டுட்டு கிடக்காங்க. நம்மளுக்கு அப்படிலாம் முடியலை. என்னப்பா கலக்குற? என் மயன் தாங்க. என் மயன்தே எல்லாமே எனக்கு ஏற்பாடு. என் மயன் கிடையாது, நண்டு. என் மயன்தே எல்லாம் நண்டு. சரி நண்டு, நீ தான் இந்த உலகத்துலேயே கிங் ஆஃப் த கிங்கு. அது கிண்ணு இல்லை, சிரிச்சு கூட சொல்லக்கூடாது. எதா இருந்தாலும் சீரியஸ் சொல்லணும். நண்டு தான் திறமையான பிள்ளை. நண்டு தன்னால வருது நண்டு சிரிப்பு. என்ன செய்ய சொல்ற? சரி விடு, சிரிப்பே கூடாதுன்னு சொல்லிடுவோம். நானே ஒரு கிறுக்கு. ஏங்க நண்டு திறமையான பிள்ளை. நண்டை வச்சுட்டே சேடலே ஆரம்பித்தேன். நண்டை வச்சுட்டே சேடலும் போய்கிட்டு இருக்கு. இப்படி சொல்லுது நண்டு. கண்டுக்கல அடிட்டு நண்டே அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என் மயன்தான் எல்லாத்துக்கும் காரணமுங்க. என்ன சொல்லிக்கிட்டே இருக்க நண்டு? இனிமேல இது கேமராக்குள்ள கையெல்லாம் வராது. அதுக்கு காரணம் என் மயன் தானே. என் மயன் தானே ஆர்டர் போட்டேன். இல்லை அதுக்கு காரணம் என் மகமா நண்டு. மானசாதான் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணுச்சு. பொய்யா சொல்ற? உண்மையை தானே சொல்லணும் நண்டு. அதுக்குன்னு பொய் சொல்லலாமா? ஏங்க செக்கச்சவே ஆகுறதுக்கு ஃபில்ட்ரு போட்டு கண்ணா கரையாம என்னையோட கருக்கட்டையா இருக்காங்க. சின்ன இதில் தெரியுறாங்க. எப்படி ஃபில்ட்ரு போடுறாங்க தெரில. நம்மளுக்கு ஒன்றுமே பண்ண தெரிலையே. சரி விடுங்க, நம்ம நேரம் கருப்பு. நம்மளை கருப்பாக இருந்தால் என்ன லைக் போடாமையே இருக்கிய? அவங்ககிட்ட சிவப்பாக இருக்கிறவங்க இருந்துட்டு போகிறாரு. நம்ம நேரத்தில் போய்ங்க உடம்பை குறைக்கிறது, அப்படியே இது ஸ்லிம் ஆகணுன்றது, உலக மூஞ்சி அழகுபடுத்துறது, மச்சம் குத்துறது, இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது. இதெல்லாம் அவனுக்கு பிடிக்காது. அதெல்லாம் என்னத்துக்கு? நம்ம உடம்புல
கடவுள் படைச்சபடி இருந்தால் சரி, குண்டாகிட்டே போனாலும் சரி, ஒல்லி ஆகிட்டே போனாலும் சரி, துமுசு கட்ட மாதிரி உருண்டு திரண்டாலும் சரி, எப்படியா இருக்கிறது இருப்போம். கடவுள் படைச்ச படைப்பை மாத்திரம் நினச்சோம்னு வச்சுக்கோங்க, பல விவகாரம் வந்து சேரும். அப்படித்தானே ஒரு பிள்ளைய பற்றியெல்லாம் எதையோ கரப்பாம்பூச்சிக்கு போடுற மாதிரி தான், அதை போய் வறுத்து திண்டு வயிற்றால் ஓடி செத்து போச்சு. தேவையா? ஏன் அந்த உடம்பு வச்சுக்கிட்டு வாழ்ந்து எத்தனை பேர் அதை விட குண்டாக இருந்து பிள்ளை குட்டியெல்லாம் பெற்று வாழ்மையாக்கி நல்லபடியாக இருக்காங்க. அதுக்கு தான் இப்படிலாம் இது பண்ணக்கூடாது, ரொம்ப ஓவராக ஆடுனா அப்படித்தான். ஆமாம், வீடியோக்கெல்லாம் இருந்து வருங்க, யூடியூப்பில் போடுற வீடியோக்கெல்லாம் நல்ல வீடியோக்களை பார்த்து நல்லபடியாக இப்படித்தா. வணக்கம் வணக்கம் மக்களே, எல்லாருக்கும் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டை சுற்றி காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது தூக்கிக்கிட்டே வருதா, ஏண்டா வாங்க சுற்றி காட்டுறேன் அப்படின்னு தூக்கிக்கிட்டே வருமா, தூக்கிட்டே இங்கே பாருங்க இங்கே பாருங்க. இன்னொரு கேமரா புது, அது எப்படியா இருக்குண்ணே? இதையா? இந்த இருக்கு, அதை அதாமக்க கூடாது, கீழே கீழே இருக்கு. கீழே காட்டே அப்படி தூக்கிட்டே இருக்குமாப்பா அப்படின்னு ஒரு ஸ்டிக்கு மாதிரி வைங்க வாங்கப்பா. அது சொல்லுவாங்க அது குட்டியா, அந்த இது மேட் பிரதர்ஸ் நாங்கள் ஒன்று பார்ப்போம்ல, அதுல குட்டியா வச்சு உட்காந்துக்கிட்ட ஏங்க பேசலாமா? ரைட்டாக இருக்கா? நல்லா இருக்கு. போட்டீங்கன்னா கீழே உங்க வீடியோ வரும், கீழே தரையில. எங்க நான் சொல்லுது இதை போட்டீங்கன்னா கீழே தரையில வரும் உங்க வீடியோ. அது இது அது என்ன ப்ரொஜெக்டர். இந்த இந்த என்ன இந்த இந்த ரவுண்ட்லாம் என்ன சந்து? அது ரீல்ஸ் எடுக்கிறது. உங்களுக்கு ஃபில்டர் போடுறது இல்லை? அதான் ஃபில்டர்லாம் நமக்கு நம்ம ஒரிஜினல் ஃபில்டர் இல்லை, லைட்டு போட்டால் நல்லா கண்ணு இதெல்லாம். எதையுமே வந்து போலியாக காட்டக்கூடாது, உண்மையத்தான் எங்கே வருங்க. இணையதளம்ன்றது வந்து பல மக்கள் பார்த்து பிரயோசனப்படுறது, அதில் வந்து பொய்யான கருத்துக்களையும் பொய்யான விஷயங்களையும் பரப்பாதீங்க. அப்படி பரப்புறதுனால பல பேருடைய வாழ்க்கை வந்து பாதிக்கப்படுது. பாவம் ஏமாளி என்னை மாதிரி ஏமாந்து உங்களையெல்லாம் விவரம் தெரியாததுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டா ஐயோ திண்டா நல்லா ஒல்லியாயிடலாமான்னு திண்டு விட்டு இருந்த ஒரு பிள்ளை பாவம் சேர்த்து போச்சான். அப்படி தெரியாத ஜனங்களை படுத்தாதீங்க, தெரியாத ஜனங்க கூட வாங்காதுங்க. எல்லாம் தெரிஞ்சு எனக்கு எல்லாம் தெரியுன்றதுக்கு தான் கழுதைய மாட்டிக்கிறதுங்க. தெரியாதவங்க கூட இப்போ எங்கள் அம்மா படிக்காத ஏன் கீழே ஒரு சின்ன பேப்பர் இருந்தால் கூட எடுத்து பக்குவமாக வைக்கும். ஏன்டா அது என்னன்றது தெரியாது, அதில் முக்கியமானது இருந்துருமோ அப்படின்ட்டு ஏப்பு இது என்னப்பு. ஆனால் படித்தவங்க எல்லாம் தெரியும், எனக்கு தூக்கி எரிஞ்சிருவாங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சவங்க எனக்கு இதில் இருந்துச்சுப்பு, அது எதில் மாட்டுறது பார்த்து மாட்டிருக்கு. எல்லாத்தையும் தெரியும்ண்டு இதை வாங்கி திண்டா நல்லாயிரும், அதை வாங்கி திண்டா நல்லாயிரும் திண்டு விட்டு இப்படி பயவலையா தாய் உங்களுக்கு பிள்ளை இல்லாமல் போயிடுங்க. நண்டே இங்கிட்டு வா ஓரமா, நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல உட்கார்த்தா அதான் சொல்லுச்சுல நண்டு. அப்படி இருக்காது, எங்க நல்லது வல்லதை வந்து மனுஷ மக்க நல்ல விஷயங்களை பரப்புங்க. நீங்கள் வாட்டுக்கு லைக் போடுறதுக்கு கமாண்ட் போடுறதுக்காக நீங்களா எதையாச்சும் ஒன்று எடுத்து பேசி எதையாவது ஒன்று அதை தின்னுங்க வைங்கன்னு சொல்லாதீங்க. அது என்ன சொல்கிறாங்க, விளம்பரப்படுத்த சொல்கிறாங்க. நான் எனக்கெல்லாம் நிறைய ப்ரொமோஷன் வருது போட சொல்லி, நாங்கள் எங்கள் வீட்டுக்காரர் வேணாம்டுவார், பேசாண்டு இருத்தா நீ பாட்டுக்கு ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் நீ பாட்டுக்கு சொல்லிட்டு வந்துடு. இது டேமேஜ் இருக்கப்பா, ஆமாம் அந்த உடஞ்சிருக்குறேன் நெளிஞ்சதை கொடுத்துருக்கேன், ஃப்ளிப்பு கார்டு தரேன். ஏப்பா ஃப்ளிப்பு கார்டு நாங்களே ஒன்றும் விவரம் தெரியாதுங்க, இப்படியா நெளிஞ்சு உடஞ்சி கொடுக்குறது மறுபடியும் மாற்றி விடலாமா? மாற்றிடுவோமாப்பா, ரிட்டர்ன் பண்ணி விடுப்பாத, ரிட்டர்ன் பண்ணிடலாமா? பண்ணுப்பா, பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த 30 ரூபாய் வாங்கிடுவோம். என்ன ஒரு கொழுப்படுத்துவீங்க. இதெல்லாம் ஸ்டாண்டு சிலட்ட வீடு போன போய் இந்த பிள்ளை இது பண்ணிக்கிட்டு அதுக்கு தர ஆர்டரே கொடுக்க மாட்டேன், கையில் போய் காசு கொடுத்து வாங்கணும். இங்கே வருங்க நெளிஞ்சுக்கிட்டு இருக்கு இங்கே இதா தெரியுதா, இருட்டா அவ்வளோ இருக்குது, கம்மி இருட்டா இப்போ தெரியும். இந்தா நெளிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. சரி விடுங்க, அப்படின்னு நல்ல விஷயங்களை அது இப்போ ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு ஏங்க ஸ்கிப் பண்ணிரவா வச்சு பார்ப்போம் தான். எத்தனை நிமிஷம் ஓடி இருக்கு? அதில் மாட்டுறது இது அதில் மாட்டுறது எல்லா விஷயமும் நண்டு எனக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கு. எனக்கு ஒன்றும் தெரியாது. தாண்டு நண்டு பற்றியெல்லாம் பெரிய மனுஷியாக இருந்துச்சு, நான் சின்ன மனுஷியாக. தப்பா கூட மனுஷன் தப்பா கொடு அண்ணன் மாட்டுவேன் விளையாடுறதுக்கு அதெல்லாம் விளையாட்டு பொருளா கொண்டு போய் குடு நண்டு. என்னத்தை பார்த்துட்டு வர மனுஷ மாதிரியே நிக்குது ஏங்க. அதனால உண்மையான விஷயங்களை சொல்லுங்க, எதா இருந்தாலும். ஏத்தா நண்டு பூரா இதையும் மேக்கப் செட்டை பூரா எடுத்து கீழே விடுறேன், அதெல்லாம் நல்லா இல்லை. ஒழுங்க மரியாதை எடுத்து வச்சிரு, சேட்டை பண்ணி தெரியாது.
அதனால வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது தாங்க அது சொல்லணும், தெரியாத எதையும் பேசக்கூடாது, அதை எதை சொல்லி ப்ரொமோஷன் பண்ணக்கூடாது. நான்லாம் ஒரு விளம்பரம் அதுக்கும் பண்ண மாட்டேன். எதுக்கும் வம்பு, நம்ம படம் சம்பாதிக்கிறதுக்கு யார் எதையும் வாங்கி எப்படி நட்டம் அடையணும்னு நினைக்கக்கூடாது. அது எதுக்கு தேவையில்லாதது. நம்ம அடுப்பு பொழைச்சதை போட்டோமா, 4 பேர் நல்லபடியாக இருந்துட்டேன்னு சொன்னோமா, அதோட வேலையை முடிச்சுக்கணும். என்னது இதெல்லாம் மாட்டுப்பா, எனக்கெல்லாம் ஒன்று கூட தெரியலை, வாங்கிட்டாங்க, எனக்கு ஒன்றுமே தெரியலை. எப்படி எடுக்கணுமா சொல்லி கொடுத்துருங்கப்பா. எப்படி மாட்டுறதுன்னு, ஃபோன் ஸ்டாண்டு எப்படி மாட்டுறதுன்னு ஃபோனில் கேட்டேன்னு தெரிஞ்சு வரும்ல. என்கிட்ட சொல்லுனே, நான் செய்கிறேன். மானிட்டேஷனே ஆன் பண்ணி விட்டேன். ஆஹா, ஆமாம், எனக்கு மட்டும்தான் அறிவு இல்லை, எனக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு பூரா அறிவை கொட்டி கொடுத்துட்டாரு கடவுள். அதுக்கு ஒழுங்கா படிக்கணும். படித்த அறிவு வந்துருமாக்கும். வந்துடுமே. நீங்கள் அதுக்கு மேலே கேட்டது அதே உங்கள் மிஸ்ஸு சொல்கிறாரு, ஒன்றுமே எழுத மாட்டேங்கிறேன்ட்டு. எழுதுவே. எழுது நல்லா. நேற்றுலாம் என்ன சொன்னாங்க கேளுங்க. இதே மாதிரி பைக் வாங்கி கொடு அம்மாவுக்கு, ஸ்கூட்டி. நான் ஓட்டிட்டு வந்து உடனே கூடல. காசு பணம் கொட்டு மணியா, நீ தான் சம்பாதிக்கமா, நீ சம்பாரிச்சு வாங்கி கொடு. சம்பாரிச்சு எப்போ சம்பாதிப்ப, என்னைக்கு சம்பாதிப்ப? பதில காணா, என்னைக்கு சம்பாதிப்பேன்னு சொல்லு. இப்போதான் கரெக்டாக வந்து உனக்கே தெரியல என்னைக்கு சம்பாதிப்பேன்னு. நான் வைங்கப்பா போனாங்க. இப்படி வைக்க முடியாது. வைக்கலாம், எப்படி வேணாலும் வைக்கலாம். இதை இப்படி திருப்பணும். ஸ்லிப் பண்ணிட்டு வை. மாட்டுனா இந்த ஃபோனில் பத்த மாட்டேங்குது. ஃபோன் பெருசாக இருக்குது, இது சிறுசாக இருக்குது. என்ன சொல்கிறது, அதுதான் எதையுமே நான் நம்ப மாட்டேன். தன் கையை தனக்கு உதவின்னு பிள்ளை குட்டியில் எடுக்க விட்டா என் கையை வலிக்குது, அதான் தள்ளி மாட்டேன் வந்துச்சு. கை வலிக்குது, அது வலிக்குதுன்றாங்க. சரி, இன்னும் 4 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ண கேட்பாரு, ரிட்டர்ன் பண்ணுப்பா, ரிட்டர்ன் பண்ணிடலாம். அவளை எங்கே அது ஸ்டிக்கருக்கெல்லாம் உழைக்காம இருக்கிறாடி. ஒரு டேமேஜாக இருக்குது, ரிட்டர்ன் பண்ணுப்பா. இருந்தா உடஞ்சி டேமேஜாக இருக்குது, இந்த இருப்பாரு. இதை போட்டு இது ஒன்று, ஏய் விடு, 2 நம்ம கூடாது. சரிங்க, நாங்கள் ரிட்டர்ன் பண்ணுறோம். அது ஒழுங்க மாட்ட மாட்டேங்குது, நல்லா நிற்கிதுல, சின்னதாக இருக்குது, எப்படி நிற்கிறது? ஏப்பா இதுக்குள்ளே எப்படிப்பா, இந்த பொண்ணுல சின்ன பொண்ணு தான்ப்பா வைக்க முடியும், வேற என்ன இருக்கும் பாருங்க. அதானே, இந்த அளவுக்கு வைக்கணும், பொண்ணு சின்ன பொண்ணாக இருக்கணும். அப்படி சார்